ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு குரு பயிற்சியோட சிறப்பு பார்வை வரிசையில் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் வரைக்கும் பார்த்தாச்சுது. இன்றைக்கு இந்த பதிவில் தனுசு ராசிக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் திகதி, இந்த வருடம் இந்த மாதம் 14ஆம் திகதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நிகழ்கிறது. இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனத்தில் சென்று அமரப் போகிறார். தனுசு ராசிக்கு 7இல் குரு, 7ஆம் இடத்தில் குரு அமரலாமா? 7ஆம் இடத்தில் குரு அமராமல் வேறு யார் அமர்வது? அட்டகாசமான அற்புதமான இடம். 2, 5, 7, 9, 11 குருநாதர் சென்று அமர்வதற்கு அழகான இடம். சமசப்தம பார்வையாக 180 டிகிரியில் நேர் எதிரில் தனுசு ராசியை குருவாகி பார்க்க போகிறார், ராசிநாதனாகி பார்க்க போகிறார். இதைவிட ஒரு பொற்காலம் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் வருவதென்பது மிக மிக அரிது. இந்த குரு பார்வையை நீங்கள் தவற விட்டு விட்டால் இன்னும் 12 ஆண்டுகள் நீங்கள் தவம் இருக்க வேண்டி வரும். இது போல சமசப்தமமாக கோச்சாரத்தில் குரு மறுபடியும் உங்களை பார்ப்பதற்கு, தனுசு ராசியை பார்ப்பதற்கு, தனுசு ராசிக்கு இந்த பொன்னான காலத்தை தனுசு ராசிக்காரர்கள் சரியாக எல்லா நிலைகளிலும் எல்லா அமைப்புகளிலும் பயன்படுத்தி வாழ்வில் வளர வேண்டும். 7ஆம் இடத்துல குரு சென்று அமர்கிற போது உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் ஆகலைன்னு சொன்னா நல்லபடியாக திருமணம் நிகழும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து நல்ல திருமணம் நிகழும். அது மட்டும் இல்ல, 7ஆம் இடத்துல குரு இருக்கிற போது நண்பர்களால நன்மைகள் ஏற்படும். இதுவரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து முரண்பாடுகள் இருந்தால் இப்போது அதெல்லாமே சரியாகும். புதிய நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அது மட்டும் இல்ல, தொழில் கூட்டாளிகளால ஆதாயம் அதிகமாக கிடைக்கும். புதிய தொழில் பங்குதாரர்கள் கிடைப்பார்கள். கூட்டு தொழில், அதாவது பங்கு தொழில், கூட்டு தொழில்னு சொல்லப்படக்கூடிய கூட்டாளிகளுடன் சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டு தொழில் லாபம் தரும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், ராசியையுமே குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 7ஆம் இடத்தில் குரு இருக்கிற போது உங்களுடைய பெயர் புகழ் கீர்த்தி எல்லாமே வெளிவட்டார பழக்க வழக்கங்களுக்குள் செல்லும். உங்களுடைய நெட்வொர்க் எல்லாமே விரிவடைந்து வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுடைய பெயர் புகழ் கீர்த்தி எல்லாமே பரவும். அட்டகாசமா அற்புதமான இடம். அது மட்டும் இல்ல, சமூகத்துல பெரிய மனிதர்கள், அந்தஸ்து, அதிகாரம், அருள், அன்பு எல்லாம் நிறைந்த பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, குருவின் இந்த 7ஆம் இட இருப்பு ராசியை பார்ப்பதால நீதிபதி ஆக வேண்டும் என்கின்ற கனவோடு ஜட்ஜ் உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது கைமேல பலன் கிடைக்கக்கூடிய காலம். ப்ரொஃபசர், அதாவது பல்கலைக்கழக விரிவுரையாளர், அந்த பணிக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் இப்போது அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடுகளில் சிட்டிசன்ஷிப், பிஆர் கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். வெளிநாடுகளில் பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல சம்பளத்துடன் கூடிய இடமாற்றம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு கிடைக்கும். அற்புதமான பொற்காலம். அது மட்டும் இல்ல, 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடம் என்றது இளைய மனைவி, 2வது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய மூத்த சகோதரம், வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம், ஆதாய ஸ்தானம். 11ஆம் இடத்தில் குரு இருக்கிற போது எல்லாமே வெற்றியாகவும் லாபமாகவும் அமையும். ராசியையும் குரு பார்க்கிறாரே, அற்புதமான பொற்காலம். சமசப்தமமாக 180 டிகிரியில் ராசியை பார்க்கிற குரு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது முதல் திருமணம் தோல்வி அடைந்து 2வது திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபடியாக 2வது திருமணம் நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும், நீடிக்கும், படரும், வளரும், தொடரும், மலரும். அற்புதமாக இருக்கிறது. அதாவது 2வது திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து அந்த 2வது திருமணம் நிகழ்ந்து அந்த 2வது திருமணம் நிலைக்கும், நீடிக்கும், பயன் தரும். குருவின் பார்வை இருக்கிற போது உங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பமானால் அந்த வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான அனைத்து விஷயங்களும் நிகழும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய மூத்த சகோதரங்கள், இளைய சகோதரங்கள், 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அண்ணா, அக்கா, தம்பி, தங்கைகளோடு அந்நியோன்யம், அன்பு, ஒற்றுமை, கருத்தொற்றுமை எல்லாமே நிகழும். இதுவரைக்கும் சகோதரர்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை இருந்திருந்தால் இப்போது நீங்கள் உங்கள் சகோதரர்களோடு தனுசு ராசிக்காரர்கள் ஒற்றுமையாக அன்பாக இருக்க போகிறீர்கள். சகோதரர்களால் லாபம் ஏற்படும், வெற்றி ஏற்படும். உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் சகோதரங்கள் நிற்பார்கள், உங்களுக்காக வந்து நிற்பாங்க.
அற்புதமான பொற்காலம். 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிற போது சகோதர ஒற்றுமை, அன்பு, அந்நியோன்யம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, 2வது திருமணம் நடக்கும். 1வது திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு 1வது திருமணம் நடக்கும். சமூகத்தில நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சும் சரி, உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் சரி, உங்களுடைய நடவடிக்கையும் சரி. அதாவது இதுல ஒரு சூட்சமம் ஒன்று இருக்குது. ராசியை குரு பார்க்கிற போது கடவுளே உங்களை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அர்த்தம். இயல்பாகவே பொலிவு நிறைந்த மனிதனாக, ஒளி நிறைந்த மனிதன், உங்களை சுற்றி ஒளிவட்டம் தோன்ற போகிறது. என்னவோ தெரியல, அவருக்கு பக்கத்துல போனாலே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்கள் அருகாமையை அனைவரும் விரும்ப போகிறார்கள், உங்களை அனைவரும் நேசிக்க போகிறார்கள். அதாவது உங்களுடைய திறமை, நீங்கள் யார் என்பதை ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலம் இது. ராசியை குரு பார்க்கிற போது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பார்வை விழுது. 7ஆம் இடத்துல இருந்து ராசியை குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் உங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும், எல்லாமே பொன்னாகிற காலம். 3ஆம் இடம்ன்றது அற்புதமான இடம். இளைய சகோதரம், உடைய தகவல் தொடர்பு, தைரியம், வீரியம், பராக்கிரமம், உண்கலம், இசை, எழுத்து, கவிதை, அது மட்டும் இல்ல விடாமுயற்சி, அற்புதமான இடம். 3ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது சகோதர ஒற்றுமை நிலைக்கும், நீடிக்கும். இளைய சகோதரர்கள் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மூத்த சகோதர நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்ல, தகவல் தொடர்பு, உங்களுக்கு உங்கள் உறவுகளுக்கும் உங்களுக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி அந்யோன்யம், அன்பு எல்லாமே பிறக்கும். சமூகத்துல நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிக்கொணரக்கூடிய காலம், நீங்கள் யார் என்பதை ப்ரூவ் பண்ணக்கூடிய காலம், உங்கள் திறமைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தி உங்களை நீங்களே நிரூபிக்கக்கூடிய காலம், ராசியை குரு பார்க்கிற காலம். அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம் குருவின் பார்வையில் வருகிற போது உங்களுக்கு கவிதை எழுதுவதில் நாட்டம் பிறக்கும், இனிமையான பாடல்கள் கேட்க தோன்றும். அது மட்டும் இல்ல, கவிதை மட்டும் பிறக்காது, காதலும் பிறக்கும். 3ஆம் இடம் குருவின் பார்வையில் வருகிற போது இனிக்க இனிக்க பேசுபவர்கள் அறிமுகமாகி உண்மையாகவே காதலிப்பார்கள். காதலில் விழப்போகிறீர்கள், கவிதை எழுத போகிறீர்கள், இனிமையான பாடல்களை ரசிக்க போகிறீர்கள். வாழ்க்கையே குதூகலமாக, கொண்டாட்டமாக, உற்சாகமாக, புத்துணர்ச்சியாக இருக்க போகிறது. குருவின் பார்வை அற்புதமா இருக்கு. அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம்ன்றது உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அதாவது சரியான நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய காலம் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எனக்கு உண்மையில தமிழ்ல வார்த்தைகள் கிடைக்கவில்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி அத்தனை ராசிகளிலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. நேரடியாக குருநாதர் ஆகியும் பார்க்கிறார், ஒரு மாபெரும் சுபராகியும் பார்க்கிறார், ராசிநாதன் ஆகியுமே ராசியை குரு பார்க்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பொன்னான காலம். வெளிநாடு சென்று படிக்க முடியும், வீடுவாசல் கட்ட முடியும், வண்டி வாகனம் வாங்க முடியும். கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அஷ்டலட்சுமி கடாட்சம் அனைத்துமே கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம். வார்த்தைகள் இல்லை, தமிழில் வார்த்தைகளை தேடுகிறேன் எப்படி சொல்வதென்று. அற்புதமான இந்த பொற்காலத்தை தனுசு ராசிக்காரர்கள் எல்லா நிலையிலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடக்காமல் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்தால், 1, 5, 9 போன்ற திரிகோணாதிபதிகளின் தசாபுத்தி அந்தரம் நிகழ்ந்தால், உண்மையில சொல்றேன், இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு என்று சொல்லி அனைத்து நிலைகளிலும் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி விடுவீர்கள். அற்புதமாக இருக்கிறது. எதற்கும் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த தசாபுத்தி அந்தரம் உங்களுக்கு யோக தசையா அல்லது அவயோக தசாபுத்தியா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் கோச்சாரம் எல்லாமே அற்புதமாக இருப்பதால், குறிப்பாக இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு அற்புதமாக இருப்பதால் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி, நிகழ்ந்திருக்கிற இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக இருப்பதால் நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுங்கள். சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, சோர்ந்து உட்காரக்கூடாது, கவலைப்பட்டு கொண்டு நேரத்தை வீணடிக்க கூடாது. முடியாது, இயலாது, நடக்காது என்று சொல்லி எதையும் தள்ளி போடுவதற்கான நேரம் இல்லை. இது உற்சாகமாக, புத்துணர்ச்சியாக எழுந்திருந்து செயலில் இறங்கி வெற்றி வாகை சூட வேண்டிய காலம். அற்புதமாக இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் காட்டுல அடைமலை, அருள்மலை அற்புதமாக இருக்கிறது. அதாவது ஒரு சிறிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்றேன். தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே குருவின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள். ராசிநாதன் குரு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிரகஸ்பதியை போலவே செயல்படக்கூடியவர். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த ஆலயம், அதாவது குருஸ்தலம். திருச்செந்தூர் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நேரடியாக சென்று வணங்கக்கூடியவர்கள் நேரடியாக சென்று வணங்குங்கள். முடியவில்லை என்றால் அவருடைய புகைப்படத்தை உங்களுடைய பேசுக்குள்ள எப்பவுமே வச்சு கொள்ளுங்க. அவருடைய உருவத்தை மனதுக்குள்ள எப்பவுமே தியானித்துக் கொள்ளலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வில் தோற்று போவதற்கு வாய்ப்புகளே இல்லை. குலதெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைக்கிற காலம், ராசிய குரு பார்க்கிற காலம்.
இவ்வளவு காலமும் நீங்கள் குலதெய்வத்தை சென்று வணங்கி இருக்கிற போது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கவில்லை என்றால் இப்போது சென்று வணங்கி பாருங்கள், நடக்கிற மிராக்களை எனக்கு மெசேஜ்ல போடுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதாவது ராசியை குரு பார்க்கிற போது குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய பரம்பரை கோயிலுக்கு, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இப்போது சென்று வணங்குங்கள், அருள் கிடைக்கும். ராசியை குரு பார்க்கிற போது இஷ்ட தெய்வத்தின் அருளும், சமூகத்திலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பும், குலதெய்வத்தின் அருளும் அற்புதமாக கிடைக்கும், நிறைவாக கிடைக்கும். உண்மையில தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் எல்லா நிலைகளிலும் வளர வேண்டும், உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.